அவர்கள் இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். வாசிங்கள் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமல் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். உலகளாவிய ஓர் கடவுள் வரபோது சாத்தியம் இருக்கா? இதுவரைக்கும் ஆரம்பிக்கும் போது சாத்தியம் இல்லைன்னு சொன்னோம். ஆனா இப்ப எல்லாமே சாத்தியமாயிருச்சு. கடைசியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2500 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி உலகத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், வேர்ல்டு வைட் ஒரு கடவுள் கொண்டு வருவாங்க. இப்போ உடனே நீங்க எங்க போகாதீங்க, எந்த கடவுளா இருக்கும், அந்த மதமா இந்த மதமா இல்ல. அந்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் அப்படின்னு இருக்கு. நியூ காட். இருக்கிற எந்த கடவுளும் இல்ல, நியூ காட். இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுளும் இல்லை. ஒரு சிலர் அவரும்பாங்க, ஒரு சிலர் இவரும்பாங்க. அந்த மதத்துல இருந்து அந்தி கிறிஸ்து வருவான், இந்த மதத்துல இருந்து வருவான், இந்த நாட்டுல இருந்து வருவான். அவன் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து கண்டிப்பா வருவான், அதுல மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நியூ காட், யாரும் அறியாத ஒரு தேவனை, அந்த வசனம் சொல்லுது, அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமல், எந்த தேவனையும் மதிக்க மாட்டானா. ஏன்னா அவன் ஒரு புது கடவுள் கொண்டு வர போறான். அந்த கடவுள் ஸ்தானத்துல தன்னை கனம் பண்ண போறான் அப்படின்னு இருக்கு. என்ன கடவுள் அப்படி புதுசா வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேர்ல்டு வைட் ஒன் வேர்ல்ட் ரிலிஜியனுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க. உலகம் முழுக்க ஒரு கடவுள். இந்த கடவுள்லாம் பிரிஞ்சிருக்கிறனால தான் சண்டை வருது. நாம எல்லாம் ஒரே கடவுளை கொண்டு வருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி இப்ப ஒரு கடவுளை கொண்டு வருவதற்காக எல்லா மதக்காரங்களும் கூடி பேசி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 மதக்காரங்க கூடி பேசி இருக்கிறாங்க சவுதி அரேபியால. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ரோம்ல பேசினாங்க. எல்லாரும் சேர்ந்து காமனா ஒரு வேதத்தை உருவாக்கணும், எல்லா வேதங்களையும் சேர்த்து ஒரு வேதத்தை உருவாக்கணும். அதற்கு ஒரு கடவுளை கொண்டு வரணும். நாம அத்தனை பேரும் ஒரு கடவுளை தான் தேடணும்னா நமக்குள்ள இந்த மார்க்க பேதங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இது இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிற முயற்சி. சரி, இது சரியா வருமா அப்படின்னு கேட்டா உங்க மைண்ட் சொல்லும், இல்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்ல, ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு கேட்டா இவங்க சைன் பண்ணிட்டாங்கன்றதுதான் முக்கியம். இப்ப நியூ காட் கொண்டு வர போறாங்க. எந்த காடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, இதான் வரப்போற நியூ காட். இதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட், செயற்கை நுண்ணறிவு கடவுள் இப்ப கொண்டாந்து இருக்கிறாங்க. இதுக்கும் மத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள்களுக்கும் இவங்களுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா உலகளாவிய ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, நம்ம போய் கடவுள்கிட்ட போறோம். கடவுளை ஏதோ ஒரு ரூபத்துல பாக்குறவங்க இருக்காங்க, நாம ஆவியில உணர்றவங்க. அவங்க கடவுள்கிட்ட பேசினா திருப்பி பேசாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஸ்பிரிட்ல, வசனத்துல அப்படி இருக்கு. ஆனா உலகளாவிய கடவுளுக்கு என்ன கருத்து அப்படின்னா, கடவுள் என்பது ஒரு உருவத்துல இருக்கும், அதுக்கு பேசாது, இப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ண போதும். எப்படின்னு கேட்டா, எல்லா இடங்களிலும் இதை கடவுளாக கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. இது பேசும், பார்க்கும். அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த நிலையிலிருந்து அதுகிட்ட விண்ணப்பத்தை ஏற்படுத்தா, நம்ம பிரேயர்ல சொன்னா பிரேயர் ஏறெடுத்தா, அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தையும் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க. நல்லா கவனி, கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இது வரைக்கும் ஏத்தியாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு 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 கிலோ 1.25 கிலோ இருக்கக்கூடிய மூளை. அதுல ஒரு 5% 10% தான் யூஸ் பண்றோம். நம்மள மாதிரி ஒரு 1000 கணக்கில் உள்ள மனுஷனுடைய மொத்த மூளையும் வேலை செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணியாச்சு. இது உள்ள இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உள்ள எல்லா வேதத்தினுடைய காரியங்களும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதுகிட்ட பைபிளும் இருக்கு, மற்ற வேதங்களும் இருக்கு, எல்லாம் இருக்கு. யார் போய் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். அவங்க வேதத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லும். அது மட்டும் இல்ல, அதுவே சொல்யூஷன் சொல்லும். சுயமா யோசிக்க தொடங்கி இருக்கு. அதனால்தான் அதுக்கு பேரு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஏதோ இதுவரைக்கும் நீங்க பாக்குற கம்ப்யூட்டர்லாம் நீங்க கொடுக்கக்கூடியதான டேட்டாஸ்க்கு பதில் கொடுக்கும்.
ஆனா இது அப்படி இல்ல, மனுஷனை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா மூளையில செஞ்சிருக்கிறாங்க சிஸ்டம். இப்ப இது ரொம்ப ஆபத்து, இது மனுஷனை ஒரு நாள் எதிராக மாறப்போகுது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்லியாச்சு. ஆனா இதை கண்டுபிடிச்சவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இது ரொம்ப டேஞ்சர், வேண்டாம், இதை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இப்ப யாரும் கேட்கறதாக இல்லை. இதை விட அட்வான்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது ஏஐ டெக்னாலஜில. கடைசியில ஏஐ காட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட், செயற்கை நுண்ணறிவு கடவுள் ரெடியாக இருக்க. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சமீபத்துல ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிருச்சு, கோபப்பட்டுருச்சு, அந்த ஆள் கையை என்னமோ உடைச்சிருச்சு பேசிட்டே இருக்கும் போது. இது எதிர்காலத்துல மனுஷனை கொலை பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. இப்போ பைபிள் சொல்ற வசனத்தை வாசிங்க. 1900 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சொரூபம்னா சிலை பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், அந்த சிலை என்ன செய்யுமா? தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த சிலைக்கு அப்படி ஒரு பவர் கொடுப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. மேலும் மிருகத்தின் சொரூபம் சிலை பேசத்தக்கதாகவும், அது பேசுமா, பார்க்கத்தக்கதாகவும், தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு சிலைக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே சுயமா யோசிச்சு திங்க் பண்ணி செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் அதுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு இல்ல, பைபிள் 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. 13:15 வெளிப்படுத்துற விசேஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ பைபிள்ங்கிறது கிறிஸ்தவர்கள் வேதம், கிறிஸ்தவங்க மட்டும் படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு பக்கம் தியானிக்கப்பட வேண்டியது, இன்னொரு பக்கம் நம்முடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கேடகம். ஆண்டவர் என்னைக்கு சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. இப்ப சிலை பேச ஆரம்பிச்சிருச்சு. இதே வசனத்தை 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா இருக்காது. அதாவது வசனம் இருக்கும், ப்ரூஃப் இருக்காது. அது எப்படிங்க சிலை பேசும் அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி சிலையே யோசிக்குமா, பைத்தியக்காரங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு சிலை பேசும், பார்க்கிறது, கொலை செஞ்சிருச்சு. எங்க செஞ்சிருச்சு? போட்டோ, இது ஒரு வோல்க்ஸ்வேகன் கம்பெனில கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஆளை வச்சு நசிக்கிருச்சு. ஒரு இடத்துல கேள்வி கேட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி அதுக்கு பிடிக்கல. அவர் ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு, அந்த கமாண்ட் அதுக்கு பிடிக்கல. அது திருப்பி வந்து அந்த கமாண்ட் கொடுக்கிறவரையே அடிச்சிருச்சு. எல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் சொல்றாங்க இது டேஞ்சர், வேணா நிறுத்துங்கன்னு. அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு கேட்கறாங்க இதை கண்டுபிடிச்சவங்கள, இது டேஞ்சர்ங்கிறாங்களே, உண்மைதானா? ஆமா. அப்போ அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிடுங்க, எதுக்காக செய்றீங்க? அதுக்கு இதை கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க, நாங்க ஸ்டாப் பண்ணுவோம், ஆனா உலகத்துல பல நாட்டுல பல பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இனி ஸ்டாப் பண்ண முடியாது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போகிற மிகப்பெரிய பேரழிவுகளை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய பலத்த ஜாதி வருகிறது, அதுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், அது பலகனி வழியாய் உள்ளே நுழையும், வானம் இருண்டு போகும். எல்லாருக்கும் அங்க இருக்கு. ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாக நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நாம என்ன செய்ய போறோங்கிறதா கேள்வி. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது தெரியுமா உங்களுக்கு? ஏன் இதை நாங்க சொல்றோம்? அற்புதங்களினாலும்